அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. நம்ம என்ன சமைக்க போறோம்னா கேரட் சட்னி செய்ய போறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடான உடனே 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 5 முந்திரி, 2 பல் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். முந்திரி நல்லா செவந்த உடனே பொடிசா நறுக்கிய ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 தக்காளியும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். பொடிசா நறுக்கிய ஒரு கேரட்டையும் சேர்த்துடலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை வதக்கணும் தேவையில்லை. இப்போது எண்ணெய் இல்லாமல் காய்கறியை மட்டும் எடுத்து ஜாரில் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பேனில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ அரைச்ச கேரட் சட்னியும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.